கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 8 கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன உருக்கமுள்ளவர். அவரை போல இரக்கமுள்ள ஒருவரும் கிடையாது. ஏனென்றால் நாம் எல்லாரும் அவருடைய சிருஷ்டிகளாய் காணப்படுகிறோம். அவர் நம்மை நேசிக்கிறார். ஆகவே தான் அவர் நம்மேல் இரக்கமும் மன உருக்கமுமாயிருக்கிறார். சங்கீதக்காரராகிய தாவீது இதை தன்னுடைய வாழ்விலே அவர் அனுபவித்ததுனால தான் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர் என்று கிருபையும் உள்ளவர் என்று பாடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மேல் இரக்கமாக இருப்பதினால்தான் இன்றைக்கு இந்த உலகிலே நாம் இவ்வண்ணமாக காணப்படுகிறோம். 103 சங்கீதத்திலே 13 சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது அவருடைய இரக்கம் நமக்கு மிகுதியாய் கிடைக்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படி இறங்குவான்? ஒரு அன்கண்டிஷனலாக, ஒரு நிபந்தனையற்ற ஒரு இரக்கத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியே தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது தேவன் நம்மேல் வைக்கிற இரக்கங்களுக்கு அளவே இல்லை. உபாகம புஸ்தகம் 1 தேவன் சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா! எப்படி தேவன் சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவான். அதே போல் நீங்கள் இதுவரை வருகிற வரைக்கும், இன்றைக்கு வரைக்கும் தேவன் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் தேவன் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு அன்பான தேவன் நம்முடைய தேவன்! அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. புலம்பலின் புஸ்தகத்திலே நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே என்று சொல்லுகிறது. இந்த தேவனுடைய இரக்கம் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எத்தனை பெரியவைகள், எத்தனை மகத்துவமானவைகள்! இந்த உலகத்திலே நாம் இருக்கும்படியாக ஜீவனை தந்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படும்படியாக பாவத்திலிருந்து மீட்பை தந்திருக்கிறார். அவருடைய சொந்த இரத்தத்தையே நமக்காக சிந்தி அதற்காக ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து தந்து மறு உலகத்திலும் நாம் நித்திய சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பதற்காக வழி வாசல்களை தேவன் திறந்திருக்கிறார். இவையெல்லாம் அவருடைய இரக்கத்தினால தான், அவருடைய கிருபையினால தான். அதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இந்த இரக்கமுள்ள தேவனை விட்டு நாம் ஒருபோதும் நீங்கிவிடக்கூடாது. இந்த இரக்கமுள்ள தேவனுக்கு விரோதமாக நாம் எதை சிந்திக்கவோ பேசிவிடவோ கூடாது. நாம் அறிந்தும் அறியாமலும் தேவன் நமக்கு பாராட்டி வருகிற இரக்கங்கள் மகா பெரியவைகள். அவர் மன உருக்கமுள்ளவர். நம்மேல் அவர் மன உருக்கமாயிருக்கிறார். ஹல்லேலூயா! மன உருக்கம் என்றால் அது இரக்கத்தின் ஒரு அடுத்த லெவல் என்று சொல்லலாம். அதை விட சற்று ஆழமானது. அவ்வண்ணமாகவே தேவன் நம்மேல் மன உருக்கமாயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, யார் உங்களை கைவிட்டாலும் சரி, யார் உங்களுக்கு உதவி செய்ய மறந்தாலும் சரி, உதவி செய்யாவிட்டாலும் சரி, இந்த தேவன் உங்கள் மேல் மன உருக்கம் உள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்கள் மேல் மன உருக்கமாக இருக்கிறீர் என்று எவ்வளவு தெளிவாக எங்களுக்கு விளக்கி காட்டியிருக்கீங்கப்பா. உம்முடைய மன உருக்கங்கள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய இரக்கங்களின் ஆழங்களை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.